தொழில் கம்பெனிக்கு பணியாளருக்கு என்ன வந்து நான் சொல்றது இவங்க சொல்றாரு. இவங்க வரைக்கும் பிடிச்சிருக்கீங்க. எனக்கு இதே கேள்விதான். சமீபத்தில் முன்னாடி கீழ் பார்த்துருந்தேன். அது ஒரு செய்தி போறாங்க. ஒரு சின்ன பசங்க சேர்ந்து அவங்க அப்பாவை ஒரு பேக் பண்ணி கொள்ளையிட்ட முடியாது என் பேரை முத்துக்கொண்டாங்க. என்ன அதுதான் இது பார்க்கணும் திசைக்குது நம்ம பேக் பண்ணி அனுப்பி போறாங்க. அந்த அளவுக்கு கொடியிருந்து அன்றாட ஒரு செய்தி ஆகிட்டு இந்த காலத்தில் இப்படி நிகழ்ச்சி அமைதியாகவும் சந்தோஷமாகவும் எல்லாரும் மகிழ்ச்சியாகவும் எதிர்பார்ப்போம் எல்லாரும் அன்பை பரிமாற்றாங்க. மனித பரிமாறுது யாரையும் ஒரு போராமே புத்தகம்லாம் இது நல்லா விளையாடுற அப்படின்னா இவன் வரணும் நம்மாலியா அப்படின்ற ஒரு எண்ணம் பரிமாற ஒரு நல்ல மீட்டிங் மாலையாடு. ஏன்னா இப்பெல்லாம் மற்றவங்களாம் நல்லா வந்தா அவன் எப்படி வந்தாயா நல்லா தான் இருந்தான் தெரிய வேண்டாம். அந்த மாதிரி பாவத்தை காணுது. அந்த நம்மளுக்கு கூட இருக்கிற புதுசா ஒரு பண்ணிட்டாரு. நாமளும் சொல்லணும் நம்மளுக்கு போறாரு. கீழே வாங்க ஒன்னா சேர்ந்து ஒன்னா கொண்டு வேண்டும். வாழ்க்கை ஒரு வார்த்தை ஒரு அடிக்கடி பார்க்கணும்னா அந்த வார்த்தை ஊக்குவிக்கிறவனை ஊக்குவித்தால் அவன் தேவைக்கு போகிறான். ஊக்குவிக்கிறவனை ஊக்குவிக்கணும். நல்லா பண்ணேனே நல்லா இருப்பா கொட்டான தட்டி விடணும் வாழணும். அந்த எண்ணம் வர வர நாம குறையும். இங்க உட்காந்துருக்கணும் சரி மேலே இருக்கணும் சரி ஒரு ரெண்டு வார்த்தை நல்லா பேசி இவங்க என்கரேஜ் பண்ணாருமாங்கிற எண்ணம் தான் போட்டு முடியும். இதே இருக்குது போறா சரி அவனுக்கு இதை பற்றி கேள்விப்பட்டீங்க இல்லமாச்சே அப்படிலாம் ஒரு மிஸ்டேக்லாம் பண்ணாங்க. நீ என்ன கவனி ஒரு வீடியோல போட்டாங்க. இந்த விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா இப்படிலாம் தமிழ்நாட்டில் முன்னேற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்றது யாரு அனுபவம் கேளுங்க அப்படின்னு விஷயம் நல்ல விஷயம்லாம் நடக்கிற ஒரு விஷயம். எப்பவுமே தட்டி கொடுக்குற என்ன இருக்கிறவங்கலாம் பாடணும்னா நாங்கள் நம்மளா முடியும். சினிமாவை அதுவும் இந்த தாரக்கூடிய இந்த ஆரம்பம் வந்து அவர் வந்து பாடுறாரு 2-3 நாள் முன்னாடி பாடும்போது அவர் என்ன நீ வாங்க இப்ப நீ கேட்டீங்கள இதையே ஒரு வார்த்தைங்க நல்லா இருக்கிறார் எனக்கு சிரிச்சு ஓ நம்ம பேசுறது அவருக்கு வார்த்தை தெரியல தேவை நம்மகிட்ட நல்ல வார்த்தை யாரெல்லாம் பேசுறாங்க நல்ல முறையா இருக்காங்க அந்த எண்ணம் வேணும். என்னைக்கோ ஒரு நாள் என்கிட்ட வந்து நான் ஒரு சம்பந்தமான விஷயம் கற்று போறேன் செய்ய போறேன். அது யோசனை கொடுக்கணும்னு கேட்டப்போ நான் சொன்னதை ஞாபகம் வச்சு தெரிஞ்சுக்க நன்றி சொல்ல இருந்தது. இந்த குணம் தான் வாழை நன்றி சொல்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கும். அது இருக்குது வந்து சாப்பிட கோவில்கள் ஆன்லைன் முன்னாடி வந்தாரு. முன்னாடி வந்து நானும் பின்னாடி போகணும் ஆசைப்பாரு நிகழ்ச்சி முடிக்கிற வரைக்கும் கற்றுக்கணும். இந்த தலைமுறைக்கு நான் வயசான ஒரு தலைமுறைக்கு சொல்றாங்க இவங்களுக்குலாம் தேர்தல் இருக்கு. யாரையும் காயப்பட்டாங்க நம்ம வாழணும். நீங்க சம்பாதிங்க வளருங்க. ஆனா நீங்கும் போது யாரையும் கை பிடிச்சி இழுக்க வேண்டும். அதான் விஷயம். இவரை இழுத்து நம்ம முன்னுக்கு போகணும் அப்படின்னு நினைக்காம தவிர நான் இந்த நிகழ்ச்சியோட பற்றி பலமாக சொல்கிறேன். நான் ஒரு பல்லவன் டிரான்ஸ்போர்ட் டிரைவருடைய மகன். எனக்கு பின்வருவதெல்லாம் கிடையாது. ஒன்னே ஒண்ணு சினிமா மேல இருந்த ஆர்வம், அது மேல இருந்த டெடிகேஷன் தான். அது என்ன எங்கெங்கயோ கொண்டு போய் எங்கெங்கயோ கொண்டு போய் நீங்க கொண்டாந்து. அதனால டெடிகேஷன் ஒரு வேலை பார்க்கலாம்.
விஜய் பண்ண இப்போ கோயில் பற்றி நான் சொன்னேன் எந்த வேலையும் நல்லா யோசிக்குமா ஒரு 4 நாள் யோசிக்க கொடை பெட்ரூம் கிடையாது 4 நாள் யோசிக்க 5வது யோசிக்க நினைக்கிறேன் வேற ஒன்று சொல்லுவோம் 5வது நீங்க யோசிக்க ஆரம்பிங்க அதான் நான் நல்லா பேசுகிறேன் அதுதான் அர்த்தம் இந்த விஷயத்த பேச மாட்டல ரொம்ப பிடிக்குது யோசிச்சுட்டே இருப்போம் கொஞ்ச நாள் அப்புறம் நம்ம யோசிக்க விட்டுட்டு மற்றவங்க பேச வச்சுக்கணும் அவன் எப்படி செய்வான் இது எப்படி செய்வான் அது இல்லை நம்மளை பற்றி நல்லா சொல்லணும் செய்யலாமா செய்யக்கூடாது அதுக்கப்புறம் செயல்படும் சும்மா பேசிட்டே இருந்தா அது நீங்க மேல சகோதரி நேரம் மேடம் வந்து அவங்க ரொம்ப பிடிக்கும் அவங்க போன பிடிக்கும் எல்லாம் பிடிக்கும் அவங்க பேசுறாங்களா அதான் அதெல்லாம் ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க நான் ஏறும் போது கொஞ்சம் தடமாட்டமா பண்ணிடுறேன் ஏக தெரியாது ஏது டக்குனு சார் நீங்க சூப்பு சாப்பிடுங்க சார் சூப்பு சாப்பிடுங்களா எனக்கு சாப்பிடுங்க மறுபடியும் கொஞ்சம் ரொம்ப சாப்பிடுங்க 2 சாப்பிடுங்க ஒரு தப்பு இந்த சொல்ற சகோதரி வேணும் இதான் வாழ்க்கை தடுமாறும் போது தாண்டி நிற்கணும் அதான் அன்பு நட்பு அப்புறம் எந்த வந்த பிடிக்கும் அவனால வருவாங்க காமிடுங்க அதோட போல நினைக்கிறேன் பொறியியல் தான் உண்மையான கஷ்டம் நான் ராசிபுரத்து ஒரு மனுஷன் போயிருந்தேன் போனாங்க எல்லாம் வந்தாங்க நேரத்தில் அவருக்கு ஒரு நெய் தரல ராசிபுரம்னா நெய் தரச்சு நெய் எல்லா ஊரையும் மாறுங்க அதுக்கு நெய் பண்ணீங்க எல்லாம் கேட்டுங்க நெய் அப்படின்னு பேசுறாங்க அவனே அசைக்கு சொல்லி ஒரு நெய் வேணாம் அப்படின்னா காசு கொடுத்தா ஆகணும் போகலாம் மறுநாள் சாயங்காலம் 3 மணி நெய் போடுறாரு சாப்பிடும்போது என் வயிறு நெய் போடுறாங்க நான் ராஜ்புரத்துல நெய் வாங்கணும் அதான் இருக்குண்ணா நேற்று நான் பார்த்தா நீங்க போடுறேன்னா நீ அந்த கோயில் வச்சுக்கண்ணா நான் வரத்துக்கு என் வீட்டுக்கு நான் ஆசைப்பட்ட நெய் வந்துடுச்சு அதான் கோயில் நீங்க நினைச்சத உங்களுக்கு முன்னாடி ஒன்று கொடுக்குற விஞ்ஞான ஜபம் தேடி பார்த்தா சினிமாவில் பிலிம் ஃபெஸ்டிவல் ஒரு காலம் பிலிம் ஃபெஸ்டிவல்னா எங்கே டிக்கெட் கொடுப்பாங்க யாரை கூப்பிடுவாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது எங்க டெலிகேட் வரலாம் இப்ப பார்த்தா எல்லாம் நடக்கிறது பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நான் பராமரிக்கணும்னா கோயில்கள் தான் இருக்கணும் அது போய் சேர்ந்து அனுப்பிச்சுக்கு எப்படி அனுப்பணும் எங்க அனுப்பணும் இந்த கேள்வி திரும்பி முடியும் அந்த மாதிரி காலம் போவோம் அவங்க இந்த பேச்சு பட்டண தட்டி போட்டு ஜப்பானும் சைனாதான் நம்மளோட 21 நாள் வருது ஒரு 150 ஒரு கோடி அமிச்சா ஒரு செய்தி உடனே அனுபவம் உங்க படம் வச்சு அதை இந்த விசாரிக்கு மாற்றம் பண்ணலாம் அந்த விசாரம் அது கூட சேர்த்து எல்லாத்தையும் மற்ற கூட்டம் சொல்லிட்டே இருக்கும் பிறகு போய் ஜெயிக்க முடியாதவங்க கவனிக்க முடியாதவங்க நம்ம அப்படிங்க போய் தோற்று போவோம் வரல எப்படி தோற்று போறோம் தெரியுதுல்ல அதுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா இது ஒரு புது விவகாரம் வாங்க சார் நீங்க காலத்தையும் வாங்க சரிங்க அதை அப்படியே யோசிக்கலாம் காசே வேணாவா நம்ம மண்டலம் ஏன் வேணா எதுக்கு வேணா யோசிக்கல அது ஒன்று ஆரம்பிக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரிஞ்ச தொழிலோட டிசைட் பண்ணணும் நேரில் புதுசாக வரவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் பேசிக்கிட்டே இருக்குது நாங்கள் தான் செயல் 5வது நாள் ஆனால் எனக்கு நான் சமைச்சு போலாம் இருக்கேன்
என்ன பார்த்துருக்கீங்க. நான் ஷாப்பிங்லாம் விளையாடுகிறேன் எல்லாத்தையும் நீங்க பேசும்போது வச்சு சட்டது டாக்டர் பார்த்து என்னை சந்தோஷப்படுத்துது. நான் ஒன்றுமே டாக்டர் பூச்சி போய் டாக்டர் இல்லை, நான் டாக்டர் பண்ணிருக்கேன். சினிமா பற்றி தமிழ் திரைப்படங்கள் சினிமா பண்றதுக்கு ஒரு டாபிக் எழுதி நான் PhD பண்ணியிருக்கேன். உண்மை. அதனால நான் ஒரு கல்லூரியில பேராசிரியர் ஒர்க் பண்ணேன். ஏன்னா இது நினைக்கும் போது கம்மியா இருந்தது, எனக்கே கம்மியா இருந்தது. அப்ப முதல்ல போயிட்டோம் இவங்க கூட பேராசிரியர் அண்ணா இருந்து இந்த உலகம் இருக்கும். ஆனா நினைக்கிட்டு படிச்சு அதெல்லாம் பண்ணும்போது ஒரு கல்லூரியில் பேராசிரியர் நடக்கும். ஒரு ஃபிலிம் மேக்கிங் வேற, ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங் வேற, டாக்குமெண்ட்ரி வேற. அதில் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ண ஒரு ஆசை. அஞ்சாவதுல ஒரு லைட் ஷோ ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அங்கே ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அதில் ஒரு பாறையில் 20 லிட்டர் தண்ணி ஊற்றி அதில் சிம்மாடு பாறையை தண்ணி வச்சிருச்சு. எந்த பிடிவாலும் ஒரு 62 ஆளு டான்ஸ் ஆனார். பானையை தண்ணி வச்சு மூத்து போயிட்டு அந்த பானையில தண்ணி வந்து தொட்டு வச்சாரு. மறந்தேன் நைட்டு சார் எப்படி வைப்பீங்க? எனக்கு சின்ன வயசுல அப்படி பேசுறேன். என்ன பச்சைங்க நான் 1ஆம் கிளாஸ் 4 ஸ்கூல் வச்சுக்கிறேன் படிக்கணும். நான் என்ன சொல்றேன் பானை கேட்காதுங்க, பானை சொல்றது தான் கேட்காதுங்க. இருக்கு இதெல்லாம் பச்சை வைக்கணும் அப்படின்னு. சரி பச்சை வச்சா நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்து டாக்குமெண்ட்ரி மண்ணும் தண்ணீரும் சொல்றதுதான் கலாச்சாரம். மண்பானை சேர்ந்த தமிழ்தான் இல்லை. அந்த பானை சுற்றி வருது. இப்ப அந்த கல்ச்சரை பட்டன் போட்ட சுத்துது, சுத்த வச்ச அதுதான் பொங்கல் பானை, அரசாணி பானை. இல்லை பானையெல்லாம் செய்யறாங்க. பானையுடைய பயன்பாடுகள் எப்படி செய்யறாங்க பார்த்து அதுதான் கல் பானை கட்டுறாங்க, கடாரம் கட்டுறாங்க, அரிசி பானை, அடுக்கு பானை, பானையெல்லாம் இப்போ வந்து இந்த பானையில் தான் மனுஷன் கடைசியில போகும்போது கொல்லி சட்டி எடுத்து அந்த கொல்லி ஓட்டு தான் மனுஷன் அமைக்கிறான். பனியோடு உழைத்து வரும் மண்ணை மண்பு உழைத்து தான் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த தாக்கமுடியாது ஒரு சிக்கியம் தாக்கமுடிய எடுத்து அதை போது அந்த டாக்குமெண்ட் ஃபோன் பண்ணும்போது நான் ஃபோன் பண்ணுறேன். நீங்க ஒரு நேரத்துக்கு எனக்கு வந்து சார் நாளைக்கு உங்க கூட்டிங்க நீ வாங்க எனக்கு டாக்குமெண்ட் இருக்குங்க. இல்லை நான் ஒரு 5 நாள் கூட்டிங்க 5 நாளைக்கு நான் பணம் கொடுக்குறேன், பணம் கொடுக்குறேன் பணம் டாக்குமெண்ட் சும்மா இருக்குங்க. ஆனால் நீங்கள் இல்லை நான் டாக்குமெண்ட் அவர் தராது. அவர் என் அசிஸ்டன்ட் சொன்னார் நான் முடிச்சேன் அவன் தலைமுறை பணம் சாரண்டி நான் பணம் தரேன் கரெக்டாக பணம் சொல்றேன். அது கொஞ்சம் ஆகும்னா அதான் ஒரு டைம் போடணும். அவங்க இதாவது எல்லாம் டைம் எடுத்து மணி எடுத்து எல்லாம் எடுத்து புதிய பேசி போகிறேன். அந்த படம் மண் போல நான் எல்லாருக்கும் அமைச்ச வச்சிருந்தோம். இங்கெல்லாம் இல்லை. அமெரிக்காவில் ஹைதராபாத் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் டாக்குமெண்ட்ரி டேரக்டர்ஸில் அவார்டு 4000 நம்ம வார்டு அமைஞர் நம்ம டூ மாறுகிறார்கள். அதுக்கு எல்லாரும் வீட்டில் வராங்க. வீட்டில் இல்லை அனுப்பி கொடுக்குறாங்க எப்படி வச்சுருக்கா அப்படின்னு சொல்கிறேன். அதே போல இந்திய அரசு பெரிய சார் அங்கே மண்பானை டாக்குமெண்ட்ரி அதுக்கு அவார்டு வச்சிருக்கேன். சார் விடாம வச்சியா அதே வச்சிருக்கேன். எந்த வாழ்க்கையும் முயற்சி கொடுச்சா அதே விடாமுயற்சி கொடுச்சு. அதான் திரும்பியோடு எனக்கு சொல்லுவேன். ஆர்வமிக்க ஆட்கள் குடிக்கிறீங்க ஏதாவது பண்ணணும், யாரையும் கெடுக்க நினைக்கல, குடிக்கிறீங்க வளர்த்துக்கு
என்ன குத்து என்ன தகவல் வந்தாலும் உங்க முயற்சி எடுத்து போயிட்டே இருக்க. நல்லது நினைச்சா நல்லது நினைச்சா வெற்றி நிச்சயம்.